لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. சங்கீதக்குரிய அடிப்படையில் இமாம் சங்கீதக்குரிய ஹஜ்ரத் அவர்களே, மக்களே, இந்த பாக்கியமான இந்த சபைக்கு வருகை இருக்கக்கூடிய பெரியவர்களே, மாணவர்களே, ஹஜ்ரத் அவர்கள் நான் தஃசீர் வகுப்பை நடத்துகிறேன். சிறிது நேரங்களிலே வந்து சில வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் பயான் செய்யக்கூடிய இடத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ஆர்வத்தோடு சிறப்பான முறையில் இருந்தவர்கள் தஃசீர் வகுப்பிலே அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை எல்லாம் முறையாக சொல்லித்தாங்க. பொதுவாக கல்விங்கிறது உயர்வானது தான். கல்விக்கு நிகரான உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஆளை பார்த்து ஒரு கொஞ்சம் வசதி குறைஞ்சவர்கள்னு சொன்னால் வாட்சி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளை பார்த்து ஒரு அறிவில்லாதவர்கள்னா யாராவது ஏற்றுக்கணும். உண்மையிலே அறிவே இல்லாட்டாலும் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அறிவுங்கிறது அவ்வளோ மாண்பாங்க, அவ்வளோ உன்னதம். அதனால தான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வஜதக ضالًا ஃபஹதா வஜதக ஆயிலன் ஃபஅக்னா என்று எல்லா பாக்கியங்களையும் நான் யதீமா இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை அரவணைச்சான். நுபுவத்துடைய ஞானம் இல்லாமல் இருந்தீங்க, அல்லாஹ் நுபுவத்துடைய பாக்கியத்தை கொடுத்தான். வறுமையாக இருந்தீங்க, அல்லாஹ் சீமானாக்குனா இதெல்லாம் சொல்லிவிட்டு அதை எனக்கு ரொம்ப பணத்தை தான் அல்லாஹ் கேட்க சொல்ல கேட்டது ஒன்றே ஒன்று தான், ரப்பை சித்திரி தான் கல்வி ஞானத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி கேட்க சொல்லணும். அதனால இல்மு அப்படிங்கிறது, கல்விங்கிறது, அறிவுங்கிறது எந்த துறை சார்ந்ததானாலும் சரி அறிவு பாக்கியமான மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. நிறத்தால், மொழியால், நாட்டால், கலாச்சாரத்தால், உடைகளால் யாருக்கும் ஏற்றத்தாழ்வுலாம் மார்க்க வைக்கல. எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு குர்ஆன் சொல்லுது என்றால் கல்வியில மாற்றம். கல்வியஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் மற்றவர்களும் சமமான அல்லங்க. அதனால கல்வியை தேடிட்டே இருக்கணும். இல்மு நான் அவரோட விளங்கிட்டே நினைச்சோன்னா அந்த இடத்துல நம்ம ஜனாலத்து அறிவின்மை ஆரம்பிக்கணும். கல்வியை ரப்பிடத்துல கேட்டுக்கிட்டும் இருக்கணும், அதை தேடிக்கிட்டும் இருக்கணும், அதுக்குன்னா முயற்சி இருக்கணும். அது ஒரு இபாதத்தான். கல்வி எல்லா கல்வியும் மேன்மையானதுதான் சொன்னாலும் குர்ஆனுடைய கல்விங்கிறது இருக்குது. எப்படி மற்ற எல்லா துறைகளிலேயும் குர்ஆன் மேன்மையானது, அது மாதிரி குர்ஆனுடைய அந்த இல்மும், குர்ஆனுடைய இல்மு தான் தஃசீர், அதுவும் மேன்மையானது. அதுல ஒரு சுவை வந்துருச்சுன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு ஈடுபாடு. இல்முனுடைய தஃசீருடைய தேட்டம் வந்துருச்சுன்னு ரொம்ப சுவையா இருக்கு. குர்ஆன் ஒரு இடத்துல அல்லாஹ்வும் அடியானும் பேசுறாங்க, அப்படி ஒரு சம்பவம் அது குர்ஆன். ஒரே ஒரு இடத்துல தான் அப்படி ஒரு சம்பவம். அல்லாஹ்வும் அடியான், அல்லாஹ் பேசுறான் மூசா அலைஹிஸ்ஸலாமோட. எவ்வளவு முக்கியமான பேச்சா. ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி இன்னொரு நாட்டினுடைய பிரதம மந்திரியோட சந்திக்கிறாரு, ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா எவ்வளவு முக்கியமான விஷயங்களை பேசுவாங்க. உலகத்தினுடைய பெரிய தலைவர்கள் ரெண்டு பேரும் சந்தித்து பேசுறாங்கன்னா இவ்வளவு முக்கியமான விஷயங்களை பேசுவாங்க. குர்ஆன் ஷரீஃப்ல ஒரே ஒரு இடத்துல தான் அல்லாஹ்வும் அடியானும் சந்தித்து பேசக்கூடிய சம்பவம் ஒன்றே ஒன்று தான் நடந்திருக்கு. என்ன பேசினா, அல்லாஹ் என்ன கேட்டான், இவங்க என்ன பதில் சொன்னாங்க, அதாவது பேச்சுவார்த்தை என்ன நடந்துச்சுன்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் கேட்கிறான், ஒமாத்தில் கபிய மீனிக்கையா மூசா, மூசாவின் கையில் என்ன வச்சிருக்கிறீங்க? காலகி ஆசாய, என் குச்சியை வச்சிருக்கிறேன், இதை நான் ஊனிக்கிடுவேன், ஆடு மாடுகளை மேய்ப்பேன், இதை கொண்டு எனக்கு சில பிரயோஜனம் இருக்குதுன்னு பதில் சொன்னாங்க. அல்லாஹ்வும் அடியானும் பேசுற பேச்சா இது? அல்லாஹ்வும் அடியானும் பேசுற பேச்சுங்கிறது எவ்வளவு முக்கியமான பேச்சா இருக்கணும். அல்லாஹ் கேட்டா கையில என்ன இருக்குன்னு கேட்டானா, இவன் குச்சி இருக்குதுன்னு. இதான் பேச்சு. இது உலகத்துல சாதாரணமானவங்க பேசுற பேச்சு தானே. கையில் என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோமோ அது மாதிரி உள்ள விஷயம் தானே. இதுல என்ன முக்கியத்துவம் இருக்குது? ஒரு அடியானும் அல்லாஹ்வும் பேசக்கூடிய ஒரு சம்பவங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லையே. அப்ப
அப்போ அதில் அல்லாஹ் சொல்றான்னா அதை பற்றி நமக்கு அதற்கு இவன் அப்பாஸ் சொல்றாங்க. குர்ஆனுக்கு விளக்கவுரையை சிறந்த விளக்கவுரையை தத்தம் சொன்னாங்க இல்லையா, அவங்களும் நம்ம ஷாதிரி நமக்குள்ளாரையும் நாம் ஷாதிரி நாயகம் இந்த விளக்கத்தை சொல்றோம். இப்போ அல்லாஹ் அடியானம் பேசுகிற விஷயத்துல என்னன்னா, பொதுவாக மனிதர்களுடைய மஹ்லூக்காத்துகளுடைய நிலையை மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டான், என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டான். இது அசா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, குச்சின்னு தான் சொல்லணும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னாங்க, அசா. ஏன் அசான்னு? ஏன் அசான்னு? பொதுவாக மஹ்லூக்காத்துகளுடைய சிந்தனை, ஏன் வீடு, ஏன் பணம், ஏன் சொத்து, ஏன் ட்ரெஸ்ஸு சொல்றோம் இல்லையா. புதுசாக வீடு கட்டியிருக்கிறேன், ஏன் வீடு? என்னுடைய ஆசிரியர் பிறந்த ஷலீல் அழகா சொல்லுவா, இவன் சொல்றான் ஏன் வீடு, அங்கே இருக்கிற பள்ளி சொல்றது ஏன் வீடுன்னு அப்படின்னு சொல்லுவா. அங்கே இருக்கிற பள்ளி இடையும் கட்டிக்கிட்டு இருக்கு, நான் அந்த வீட்டில் இருக்கேன், இங்கே என் வீடு அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இவன் நான் ஏன் வீடுங்கிறான். மனிதனுடைய சுபாவம் இருக்குது, தன்னுடையது தன்னுடையது என்று எல்லாவற்றையும் கருதக்கூடும். நம்ம என்னத்தை கொண்டு வரணும், என்னத்தை கொண்டு போறோம். நிர்வாணமா வந்தோம், நிர்வாணமாக தான் அனுப்பணும் மரியாதையா. ஆனால் அது மரியாதை இல்லைங்கிறதுக்காக யாரும் உங்களுக்கு அனுப்புறாங்க. அது மாதிரி நம்ம இது என்னுடையதுன்னு கொண்டாடுறோமே, அது மஹ்லூக்காத்துகள் படைப்பினங்களுடைய ஒரு அணுகுமுறை. ஏன் அசா சொன்னாங்களா இல்லையா, நல்லா சொன்னா அப்படியா, கீழே போட அல்பியா கீழே போட உங்க அசா சொன்னீங்களா, நான் கீழே போடுறது, கீழே போட்டு சொல்லுதா பிடிங்க, அது பாம்பாயிடுச்சு. உங்க அசா தானே சொன்னீங்க, உங்க அசா சொன்னீங்களா, என்ன பிடிங்கல, பாம்பா இருக்குது, எப்படி பிடிக்கிறது? நீ தானே சொன்னீங்க அசான்னு. எதை நமக்கானது என்று உரிமை கொண்டாடுகிறோமோ அதுவே நமக்கு எதிராகவும் ஆகலாம். எதெல்லாம் இது என்னுடையது 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 நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதுவும் கூட எதிரானதாக ஆகலாம். நான் பெற்றதெல்லாம் ரப்பு தந்தது எந்த ஒரு எண்ணமும் அணுகுமுறையும் இருந்தால் ரப்பு அதை கொண்டு எதை பிரயோஜனத்தை உண்டாக்குவான். நாம் என்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் யாரும் காமிச்சாங்க, தாயாரும் காமிச்சிருவான்னு சொல்லுவாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் அதில் உணர்த்தி காட்டப்படுகிறது சொல்லுவாங்க. இந்த மாதிரி தஃசீர்கள் இருக்கிற சாதாரணமானது. அதற்கு மகரிப 2 உல்லாசர் சூறா ஓதணும். அந்த உல்லாசர் இருக்கிற இந்த உல்லாசர் சூறாவுக்குள்ள உள்ள அதனுடைய சாரம், அந்த சூறாவில் என்னென்ன செய்தி இருக்குது அப்படிங்கிறத இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. லவ்மா அன்ஸலல்லாஹு தஆலா இல்லா ஆலிஹி, அல்லாஹ் துன்யாவில் 6666 ஆயத்துகள் எதையுமே இறக்கல, உல்லாசர் சூறா மட்டும்தான் இறக்கியிருக்கிறாங்கன்னா இந்த குர்ஆனுடைய நோக்கம் இதை கொண்டு பூர்த்தியாக இருக்கிறது. குர்ஆன்ல 6666 ஆயத்துகள் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அதனுடைய சாரம் எதுல இருக்குது சொல்லுங்க. உல்லாசர் சூறா இருக்குது. இமாம் ஷாஃபி சொல்றாங்க, இது இருக்கிறதே சின்ன சூறா, 2-3 சூறா சின்ன சூறா இருக்கு. அதுல ஒரு சூறா இருக்கு 6666 ஆயத்தினுடைய சாரம் அதுக்குள்ள இருக்குதுன்னா எப்படி அதுக்குள்ள இருக்குது? அதுக்குள்ள எப்படி அதை உடனே சுருக்கி வைக்க முடியும்? நானும் ஒரு 35 வருஷமா தஃசீர் நடத்திருக்கிறேன். அப்பதான் பார்த்தேன், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு செய்திகளை நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய உஸ்தாத்மார்கள், நம்முடைய சாலிஹீன்கள் எழுதி வைத்திருக்கிறார். ஒல் அஸ்ருங்கிற வார்த்தைக்கே 4 தஃசீர் இருக்கு, 4 அர்த்தம் இருக்கு. ஒல் அஸ்ர் காலம்னு ஒரு அர்த்தம். ஏன் அந்த அர்த்தம் கொடுக்குறோங்கிறதுக்கு அதுக்குண்டான ஆதாரமும் தனியா இருக்குது. ஒல் அஸ்ருங்கிற அந்த வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம்? 4 அர்த்தம். முதலாவது காலம்னு ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் ஒல் அஸ்ர் என்று சொன்னால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம். காலத்தில் சிறந்த காலம் அதுதான். கைருள் குரூனின் கருண், காலங்களில் பொற்காலம் என்பது நானும் என் சனாபில் வாழ்ந்த காலம். அதனால காலமும் பொதுவாக அர்த்தம் வைக்கக்கூடாது. அல் என்ற வார்த்தையை சேர்ந்து இருக்கிறதுனால ஒல் அஸ்ர் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம், அதன் மீது சத்தியம் அர்த்தம். மூணாவது ஒரு அர்த்தம் ஒல் அஸ்ர் என்று சொன்னால் அசருடைய நேரம்னு சொன்னாங்க. அசருடைய நேரம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸுடைய கருத்து இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கியாமத்து நாள் வரை
மொத்தத்தையும் ஒரு நாளாக ஆக்கினான். பட்ஜெட் போடப்படுது, கோடிக்கணக்கில் பட்ஜெட் போடுறாங்க. அது ₹1 ஆக்குவாங்க. ₹1 15 ரூபா மாநில பட்ஜெட், மாநிலத்துக்கு ₹22 வந்து மாதிரி ராணுவத்துக்கு அப்படிலாம் பிரிப்பாங்க இல்லையா? அது மாதிரி மொத்த தொகையையும் அதை ஒரு நாடாக ஆக்கினார். என்னுடைய உம்மத்துமார்கள் வாழும் காலம் அசருடைய நேரம்னு சொன்னாங்க. அந்த அசருடைய நேரம் எவ்வளவு நேரம்? அதான் என்னுடைய உம்மத்துமார்கள் உலகத்தினுடைய மொத்த காலத்தை எடுத்தார். அதனால அசர் நேரத்தின் மீது சத்தியம் அப்படின்னு 3வது அர்த்தம். 4வது அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு அசர் அப்படின்னா கடந்த காலம், அதாவது உலக சரித்திரம். கடந்த காலம்னா தானே உலக சரித்திரம்னு அர்த்தம். அல்ல ஒரு செய்தியை சொல்ல வரலாம். அல்ல ஒரு செய்தியை சொல்றான். மனிதர்கள் யார் வெற்றி பெற்றவர்கள், தோல்வி பெற்றவர்கள் யார்? எல்லாருக்கும் வெற்றி வரணும்னு ஆசை இருக்கு. வெற்றி எதுனேங்கிறது தான் பிரச்சனை. எல்லாருக்கும் வெற்றி வரணும், வெற்றி வரணும், வெற்றி வரணும், வாழ்க்கைக்கு வெற்றி வரணும்னு ஆசை இருக்குது. ஆனா எது வெற்றி, எது வெற்றி அப்படிங்கிறது பிரச்சனை. அல்லா சொல்றான் ஒரு அசர். இவன் 4 அர்த்தத்தை வைக்கிறான். ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டோம்னா ஒரு அசல்னா கடந்த காலம்னு ஒரு அர்த்தம் வைங்களேன். உலக சரித்திரத்தை மீது சத்தியம். மனிதன் எதிரெல்லாம் வெற்றி இருக்கிறது என்று கருதி கொண்டிருக்கிறானோ அதையெல்லாம் வெற்றி இல்லை. அதெல்லாம் தோல்வியும் நஷ்டம் தான். எங்க வெற்றி இல்லை? நம்ம எதெல்லாம் வெற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த விரிவா எடுக்கிறாங்க. முதலாவது நம்ம என்ன செய்யணும்? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வெற்றின்னா உடல் பலம், ஆரோக்கியம் இருக்கு. சுவர் இருந்தா தான் சித்திரம் சொல்றாங்க இல்லையா? அதனால முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கு. ஆயுளும் ஆரோக்கியம் இருந்தால் தானே எதையும் செய்ய முடியும். அதனால உடல் பலமும் நலமும் அதான் வாழ்க்கையில வெற்றி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர்த்த கேட்டா இல்ல வெற்றிங்கிறது அது மட்டும் இல்லை, அறிவு, நிச்சயமான அறிவுகள். அறிவை கொண்டுதான் உலகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. அதனால வெற்றிக்கு அடிப்படை அறிவு தான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர்த்த கேட்டா இல்ல வெறும் அறிவு மட்டும் பத்தாது, ஆட்சி அதிகாரம் வேணும். நினைச்சதெல்லாம் செய்யறாங்களா இல்லையா? இன்னைக்குள்ள ஒன்றிய அரசு எவ்வளவு அநியாயம் பண்ணலாம், கேட்க ஆள் இல்லை. வக்ஃபு திருத்த மசோதா சொல்லி 180 திருத்தங்களுக்கு மேல வக்ஃபு திருத்த மசோதாங்கிறோம். இவங்களாலே மத்திய அரசினாலேயே அது தொல்லியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளி என்று அறிவிக்கப்பட்ட இந்த ஷாஹி மஸ்ஜிதை அது என்ன செய்யறாங்க? அது கீழே ஒரு கோயில் இருந்துச்சு அப்படின்னு புதுசாக கண்டுபிடிக்கிறான். அஜ்மீர் நாயகத்தோட தர்காங்கிறது அது கீழே ஒரு கோயில் இருந்துச்சு. இது மாதிரி கிட்டத்தட்ட 98 மனு வந்திருக்கிறான். அந்த பள்ளியாசத்துக்கு அந்த கோயில் இருந்துச்சு, இந்த பள்ளியாசத்துக்கு அந்த கோயில் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து விசாரிச்சுட்டு இருக்கான். ஏன் இந்த சேட்டை பண்றான்னா அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கிற காரணத்தினால இந்த காரியங்கள்லாம் அவனால செய்ய முடியும். அதனால வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அதிகாரம் வேணும். சில பேர் உடல் நலம்னு சொல்லுவாங்க, சில பேர் அறிவுன்னு சொல்லுவாங்க, சில பேர் அதிகாரம்னு சொல்லுவாங்க. பல பேர்த்த கேட்ட துண்டு பணம் இருந்தா ஜெயிக்கலாம். காசு பணம் 10 செய்யுங்கிறாங்க. நிறைய செய்யும், நிறைய செய்யும். பணம் 10, அதனால பணம் இருந்தா ஜெயிக்கலாம் அப்படின்னு உலகத்துல வெற்றிக்கு ஒவ்வொரு ஆட்கள் ஒரு அளவோடு வச்சிருக்கிறாங்க. இது வேணும் அது வேணும்னா இது முக்கியம், இது வேணும் அது வேணும்னா இது முக்கியம், உடல் நலம் அது முக்கியம், அறிவு அது முக்கியம், ஆட்சி அதிகாரம் அது முக்கியம், எல்லாரும் கிட்ட பணம் இருக்கு அப்படி முக்கியம்னு சொல்றாங்க இல்லையா? இதுக்குதான் அல்லா ஒரு இடத்துல பதில் சொல்றேன். அல்லா இன்னொரு இடத்துல பதில் சொல்றேன். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். ஆதுன்னு ஒரு கூட்டம் உலகத்துல வாழ்ந்துச்சு. வலிமை, உடல் நலம், பலம்னா இப்படி எல்லாம் இல்லை. லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அவர்களை போல உலகத்திலே ஒரு படைப்பு, வலிமையான ஒரு சக்தி உள்ள ஆட்கள் இதுவரை படைக்கப்படவே இல்லை. அவ்வளவு வலிமை. குர்ஆன் நிறைய அமல சொல்லுது. ஃபஅம்மாதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்த் வகாலு மன் அஷத்து மின்னா. இவங்களோட வலிமையான ஆட்கள் யார் அப்படின்னு அவங்களே பெருமை கொண்டாங்க. அவ்வளவு வலிமை நல்லா கொடுக்குறது, அவ்வளவு வலிமை இருந்துச்சு. வெற்றி பெற்றாங்களா?
அந்த ஆதுங்கிற கூட்டத்துக்கு எல்லாம் ஒரு ஹூதுன்னு ஒரு நபி அனுப்பணும். ஆதி அகாவும் ஹூதா, ஹூதுன்னு ஒரு நபி அனுப்பணும். இந்த நபி போய் சொன்னாங்கப்பா, எல்லாம் வணங்கி வாழுங்க, ரப்பினுடைய தொடர்பை வச்சுக்கோங்க, இதுதான் வாழ்க்கையில வெற்றின்னா வேணும், எவரும் தெரியாமல் இருக்கிறீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹூது நபி இந்த சரித்திர குரான் விரிவாக சொல்கிறது. கடைசியில என்ன ஆச்சுன்னா, அம்மா ஆதுன் ஃபௌலிகு பிரிஹின் சர்சரின் ஆதியா, சுடர்நடைக்கக்கூடிய ஒரு காற்று தான் மொத்தத்தை சுட்டிட்டு போயிடுது. ஆகத்தானே செய்யறோம், புயல் வந்தா சூறாவளி வந்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் மொத்தத்தை சுட்டிட்டு போயிடுது. அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அடிக்கப்பட்டது ஒரு காற்றை கொண்டு. வாழ்க்கையில உடல் பலம் தான் வெற்றிக்கு அடிப்படைன்னா இந்த உலகத்துல ஆது கூட்டம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். சொன்னாங்க இல்லையா, உலக சரித்திரத்தை பாருங்க, உலக சரித்திரத்தை பாருங்கள், ஆது கூட்டம் வெற்றி பெறுங்கள். அது மட்டும் பத்தாது வெற்றிக்கு. சரி, அறிவு பத்தாதான், அறிவு இருந்தா வெற்றி பெற முடியாதா அப்படின்னா அந்த அறிவு ஒரு கூட்டத்தை சொல்றோம். அந்த ஆயத்தினுடைய தொடர்பு மலையை குடைந்து இல்லங்களை கட்டிய சமூகங்கள் கூட்டம். முதல்ல மலையை குடைஞ்சு அதுக்குள்ள பாதை போட்டு வீடு கட்ட காரியங்களை அமைக்க முடியும்னு உலகத்துல கற்றுத்தந்தவர்கள் சமூக கூட்டம். ரொம்ப அறிவாளிகள், எதையுமே தர்க்கதான் பண்ணுவான், ரொம்ப அறிவா பேசுவான். அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நபி சாலிஹ் ஒரு நபியை அனுப்பினான். இந்த நபி போய் சொன்னாங்க, மக்களே என்ன இருக்கட்டும், ரப்பினுடைய தொடர்பு வச்சுட்டாங்க, அந்த வெற்றின்னு சொன்னாங்க. சாலிஹ், நீ உண்மையா அல்லா நபின்னு இருந்தா, அல்லாவுடைய நபின்னு இருந்தா நாங்கள் ஒன்று சொல்றோம், அதை செய்வீங்களா என்ன? இந்த பாறை, இந்த மரம் பிளக்கணும், பாறை பிளந்து உள்ள இருந்து ஒரு ஒட்டகம் வெளியில வரும். அந்த ஒட்டகம் வந்த உடனே ஒரு குட்டி ஈனம். அந்த ஒட்டகம் வீடு வழியாக கடந்து போனா அதனுடைய மடுவின் அடியில் நாங்கள் வைக்கக்கூடிய பாத்திரங்களையும் பார்த்துறேன். அப்படி மட்டும் நீங்க செய்துட்டீங்கன்னா உன நபி ஏற்றுக்க வேண்டும். அறிவு ரீதியாக சாத்தியம் இல்லை. திடீர்னு பாறை பிளக்குமா, பிளந்து ஒட்டகம் வருமா, ஆலையிலிருந்து ஒரு தேவை வேணாம், ஒட்டகம் வருமா, ஒட்டகம் வந்தவொடனே குட்டி போடுமா, அது வீடு வழியா வந்தா பாத்திரங்களை பாடுதலுமா, அறிவு ரீதியா சாத்தியம். எல்லாத்தையும் விட பெருசா அறிவு தான் நினைச்சிருந்தான் இந்த சாதிகளை. இந்த நபியுடைய கூட்டம் வரலாற்றை சொன்னாங்க, யாருதான் கொஞ்சம் நம்பணுமானா இப்படி ஒரு ஒட்டகம் கொடுத்தா தான் நம்பவே சொல்றாங்க. அதனால அப்படி ஒரு ஒட்டகத்தை தாண்டில அல்லாட்ட கேட்டாங்க. எல்லாம் சொன்னா, சாலிகை நீங்க கூட கேட்கிற மாதிரி ஒட்டகத்தை தரனா, ஆனா தந்த பிறகு இந்த ஒட்டகத்தை அதனுடைய வழியில விட்டுறோம். ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து அடகு வந்து அதை கேட்டேங்க. சாலையை தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டேங்கப்பா, நீ கேட்குற மாதிரி எல்லாரும் ஒட்டத்தை வந்து நிறையலாம், தந்த பிறகு அதை எதுவும் சேட்டை கிட்ட பண்ணிடக்கூடாது, அதை அதை வழியில் விட்டுருங்க. இப்போ தருவதான் அதை வந்து என்ன செய்யுங்க, அது வழியில் விட்டுறது தானா மேய்ச்சி சாப்பிட்டுக்கலாம், நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது, சம்மதமா அப்படின்னு. சாலையை முடியலன்னா முடியலன்னு கண்டதையெல்லாம் சொல்லாது. உங்களால் கொண்டு வர முடியலன்னா, என்னால் முடியல அப்படின்னா அறிவார்ந்த முறையில் கொண்டு வர முடியாதுன்னு என்ன சொல்லுங்க. ஆமாம் கொண்டு வாங்கலாம், நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்படி வந்து அண்ணன் எனக்கு அதான் வரணும்னு அல்லாஹ் ஒரு நிபந்தனையோட ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான். புறாந்தரதாரி நாத்தத்துல்லா இலக்கும் ஆயத்தன் ஃபதருஹா தர்குல் ஃபி அர்தில்லா வலா தமஸ்ஸூஹா பிஸூஇன் ஃபயஃபலக்கும் அதாபுன். அல்லாஹ்வுடைய ஒட்டகம் பூமியில தானா மேய்ச்சி சாப்பிட்டுக்கணும். நீங்க யாரும் எந்த தொந்தரவும் படுத்தக்கூடாது, அது வெளியில விட்டு தொந்தரவு கொடுத்தீங்கன்னா கொடுத்தவனுக்கு மட்டுமில்ல மொத்த சமுதாயத்துக்கு அழிவு அப்படின்னு ஒரு நிபந்தனையோட அந்த ஒட்டகத்தை கொடுத்தான். ஆனா ஒட்டகம் வந்துச்சு அதே மாதிரி 3 நாள் விட்டு வச்சாங்க. அப்புறம் சில பார்த்தான், வித்தியாசமா இருக்குப்பா, வித்தியாசமா இருக்கு, ஒரு மாதிரி தள்ளி கொண்டு போயிட்டு தள்ளி கொண்டு போய் ஒரு 9 கூட்டத்தை சார்ந்த சில பேர் சேர்ந்து ஒட்டகத்தை அறுத்துட்டாங்க. ஒட்டகத்தை அறுத்தது மட்டும் இல்லை, அறுத்து அதை கறி வச்சு சமைச்சு சாப்பிட்டு விட்டுட்டு சாதி பண்ணிட்டு வந்தாங்கன்னா, ஒட்டகத்தை அறுத்தா அதான் வரும்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் காணலையேன்னு கேட்டாங்க.
ஒட்டகத்தாருக்கு அதாபுன்னு சொன்னீங்களே அப்படின்னு அவனுக்கு தெரியலையே அப்படின்னு. தாரிக்க வாழும் ஐயோ மக்களும் நல்லா சொன்னா பெரியாங்க கொஞ்சம் பொருங்க. தாரிக்க வாழும் ஐயோ மக்களும் அதாபு வந்துச்சு, ஒட்டுமொத்த அணிக்கப்பட்டாங்க வருது. அறிவுங்கிறது பாக்கியமானது தான், சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த அறிவு கொண்டு மட்டும் எல்லாமே ஆயிரம் நினைக்க முடியாது. மனிதனுடைய அறிவுக்கு 3 பலகீனம் இருக்கு. ஆசை ஒரு நோய் மனித அறிவுக்கு இருக்கு. ஆசையும் அறிவும் போட்டி போட்டுச்சுன்னா யார் ஜெயிப்பாங்க? யார் ஜெயிக்கும் தெரியல. நீங்களே சொல்லியிருக்கீங்களா? யார் தான் ஜெயிப்பாங்க? கையில் ஒரு புண்ணு இருக்குது, சொல்லி எடுக்குது. அறிவு சொல்றது சொல்லி அதிலிருந்து வரக்கூடிய கழிவுநீர் மற்ற இடங்கள் எல்லாம் பரவுனா சொல்லி பரவும். அறிவு சொல்றது அறிவுல டாக்டர் சொல்ற நம்மளால இருக்க முடியாது. சொல்லுமா இல்லையா? அவ அறிவும் ஆசையும் போட்டி போட்டா யார் ஜெயிப்பா? சொல்லலாம். அப்ப அறிவினுடைய பலகீனம் 3. ஆசைன்னு ஒரு நோய் அறிவு. 2வது அறிவினுடைய பலகீனம் இன்னொன்று என்னன்னா ஏற்றத்தாள். எல்லா அறிவும் ஒன்று சொல்றாரு. ஹைகோர்ட் நீதிபதி ஒன்று சொல்லுவாரு, சுப்ரீம் கோர்ட் நீதி வேறுன்னு சொல்லுவார். 2 பேரும் ஒரே சட்டத்தை படித்தவங்க. காரணம் என்னன்னா இவன் அறிவு வித்தியாசம், இவன் பார்க்குற பார்வை அவன் பார்க்குற பார்வையில வித்தியாசம். இப்போ அறிவினுடைய 2வது பலகீனம் என்னன்னா ஏற்றத்தாள். அறிவினுடைய 3வது பலகீனம் என்னன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நாளைக்கு என்ன இன்னும் 10 நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால இந்த அறிவினுடைய பலகீனங்கள்னு சிலது இருக்கு. அதையெல்லாம் நம்ம நடக்கிறது இல்லை. அறிவை கொண்டு மட்டும் எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அது வெற்றிக்குரிய வழி அல்லங்கிறதெல்லாம் வந்தாரா சாலிஹ் இஸ்லாமுடைய சமுதாயத்தின் வழி காண்பித்தான். சரி, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வெற்றி பெற முடியாதா அப்படின்னா அல்லாஹ் வந்தாரா உலகத்துல வலிமையான ஒரு ஆட்சியாளன் ஃபிரௌன். உலகத்தில் அடிச்சாட்டியம் செய்து வாழ்ந்த ஆணிக்காரர்கள் பேசலாம் இல்லையா? ஆணிக்கார ஃபிரௌன் நல்லா சொல்லுவோம். அந்த ஃபிரௌன் யாராவது சேட்டை பண்ணா ஆணி இறக்கணும், ஆளை நிறுத்தி வச்சு ஆணி இறக்கணும். ரொம்ப அநியாயம் பண்ணான். அவன் ஆட்சியை பண்ணி 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 என்ன அளவுக்கு ஆட்சி இனிமே நம்மளை விட்டா ஆள் இல்லைன்னு நினைச்சான். நம்மளை விட்டா சில மோடியும் கேடி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளை விட்டா இன்னும் ஒருத்தர் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்படி எதுவுமே நினைச்சான். இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் கடந்து போகும். சில பேர் வரலாற்றில் போற்றப்படுவாங்க, சில பேர் தூற்றப்படுவாங்க. அவ்வளவுதான். காரம் தான் வேணும், ஆயில் தான் வேணும் பார்க்கறது. அதனால கேவலப்பட்டு கடைசியில ஒன்று இல்லாம ஆவாங்கிறத பார்க்கணும். ஃபிரௌன் அப்படித்தான். ஆட்சி அதிகாரம் அவனுக்கு இருந்துச்சு, வலிமை எந்த அளவுக்குன்னா ஷைத்தான் கூட அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுஜூத் செய்யுங்கன்னா மறுத்தான். தன்னை ரப்புன்னு ஷைத்தான் கூட சொல்லல. ஆனா இவன் நான் ரப்புன்னு. ஆனா ரப்புக்கு முன்ன ஆயுதா அது சாதாரண ரப்பு இல்லை. மற்றதெல்லாம் சின்ன சாமின்னு நான் பெரிய சாமின்னா, மற்றதெல்லாம் சாமி மாதிரி அப்படி வச்சா மற்றதெல்லாம் சின்ன சாமி, நான் தான் பெரிய சாமி. ரப்புக்கு ஆயுதான் நல்லா சொல்றான். என்ன ஆச்சு? அவனையும் அப்படியே நீரால் மூழ்கடிக்க வச்சாங்க. ஆட்சி அதிகாரத்தை கொண்டு மட்டும் வெற்றின்னு சொன்னா இதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கணுமே. தோத்து போயிட்டாங்க, கேவலப்பட்டாங்க, இழிவடைத்தாங்க. சரியா? சில துட்டை கொண்டு செய்ய வெற்றி இருக்குதா இல்லையா அதை சொல்லல. மற்றதெல்லாம் அப்புறம் உள்ள விஷயம். பணம் எடுத்தா ஜெயிக்க முடியுமா முடியாதா? பணம் நல்லதா கெட்டதா? பணம் நல்லதா கெட்டதா? சொல்லுவீங்க பிரச்சனை. சொல்லுங்க, பணம் நல்லதா கெட்டதா? நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லுங்க. இல்லை அது நல்லது இல்லைன்னு நல்லது இல்லைன்னு சொல்லுங்க. இது நல்லதா கெட்டதா? நல்லது இல்லை. ஒரு ஆள் சொன்னதுக்கான சொல்லக்கூடாது. உண்மையிலே பணம் நல்லது இல்லையா? பணத்தை கொண்டு மனசா நடக்குது, பணத்தை கொண்டு பள்ளியாசம் நடக்குது, பணத்தை கொண்டு எவ்வளோ காரியங்கள் நடக்குது. பணம் நல்லது. பணம் நல்லதா கெட்டதாங்கன்னா சொல்ல சொல்றாங்க. ஞானம் மாறு சாதியோ நிர்மலிசா. 2 நிபந்தனை.
நல்ல மனுஷன் இருக்கணும், ஹலாலா இருக்கணும். நல்ல பணம், ஹலாலான பணமா இருந்து நல்ல மனுஷன் இருந்தா நல்ல பணம். பணம் ஹலாலா இருந்து ஆள் ரவுடியா இருந்தாலும் கிடைக்காது. அது ஆள் ரொம்ப தங்கமான ஆள், நல்ல மனுஷன், பணம் ஹராமான பணம்னு அது கிடையாது. பணம் நல்லதா கெட்டதான்னா நல்ல ஆள் கெட்டது ஹலாலான பணமா இருந்தா நல்லது. அது பணம் ஹராமா இருந்து ஆள் கெட்டு இருந்தாலோ, ஆள் நல்லா இருந்து பணம் கெட்டு இருந்தாலோ அது கொடுக்க பணம். ஆனா வெறும் பணம் மட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்கும்னு சொன்னா அந்த குரான்ல ஒரு வரலாறு, ஒரு பணக்காரன் சொல்லணும். எப்படி பணக்காரன்னா அவன் வச்சிருந்த பணத்தினுடைய அளவை எந்த டிஜிட்டல்ல போட்டாலும் கணக்கு பார்க்க முடியும். அதையும் காட்டுது, எதாலையும் நம்மளால கணக்கு பண்ணவே முடியாது. அப்படி காரூன் ஒரு பணக்காரன் என்ன சொல்ல, காரூன் இன்னொரு பணக்காரன். பணம்னா இப்படி பணம் இல்லை. அவன் முத்து, மரகதம், மாணிக்கம், பவளம், நவரத்தினங்கள் இதையெல்லாம் பூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டகங்களுடைய சாவிகளை சுமப்பதன் வெட்டி நுகர்வு இல்லை. இதெல்லாம் எவ்வளவு விலை உள்ளதுங்கிறது நமக்கு தெரியாது. அதெல்லாம் நான் திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தேன். நீ கூட உள்ள ஒரு ஆள் ஏழு மெட்ரோ அடிச்சுட்டு சுத்திக்கு மடிச்சு பிரிச்சுட்டு, இது என்னன்னு தெரியுமா கேட்டேன். இது என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். 2 கல் இது, கல்லோட என்ன கல் விலை தெரியுமா சார்? இந்த விலை என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியலையே. 15 லட்சம் ரூபா அழகான ஒரு கல். 15 லட்சம் ரூபா. அதில் கல் யார்கிட்ட இருக்குதோ அதை பொறுத்து விலையும் வித்தியாசப்படும் அப்படின்னு கூட வந்தாரு. அங்க